அதில் சேர்ந்த அந்த மாபெரும் தொகை இதையெல்லாம் தனியார்கள் அளிக்குவார்கள். அவர்கள் அதை தங்களுடைய வருவாயாக கொள்வார்கள். ஆனால் இங்கே அந்த பணம் எல்லாம் சுமார் 7 கோடி ரூபாய் அளவிற்கான இந்த 4 மாராத்தான்களில் வந்த பணத்தை அவர் மக்கள் நல திட்டத்துக்காக பல்வேறு மருத்துவமனைகளுக்காக கொடுத்திருப்பது மிகப்பெரிய சிறப்பு. அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், சென்ற ஆண்டு இதே இடத்திலே அவருடைய கொரோனா காலத்து அனுபவங்களை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகமெங்கும் ஒரு முன்மாதிரியாக அவர் கொரோனா ஒழிப்பு பணியில் ஈடுபட்டவர். அதை அவர் ஒரு வரலாற்று பெட்டகமாக சென்ற ஆண்டு தமிழிலும் ஆங்கிலத்திலும் வழங்கினோம். இந்த ஆண்டு அதே போலதான் இந்த கின்னஸ் சாதனையை புத்தகமாக வடிவமைக்கப்படும்போது அதை எப்படி செய்வது என்று யோசனை பண்ணும்போது அவருக்கு எப்படித்தான் அப்படிப்பட்ட சிந்தனைகள் வரும் என்று தெரியாது. இதை அவர் கின்னஸ் என்பதை இந்த கின்னஸ் பெயர் கலைஞர் பாரதன் நமக்கு தெரியும். பெயரே கின்னஸ் கலைஞர் என்று அவர்தான் அந்த பெயரை தேர்ந்தெடுத்தார். அந்த புத்தகத்தின் வாயிலாக இந்த புத்தகத்தை பார்த்தீர்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். எப்படி கலைஞருடைய வாழ்க்கை திருவாரூர் வீதியிலே தொடங்கிய அந்த வாழ்க்கை இறுதி வரை அவருடைய சாதனைகளை இதன் ஊடே ஓடிக்கொண்டே பேசுவது போல அவர் இந்த மாரத்தான் புத்தகத்தின் வழியாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். எத்தனை முறை படித்தாலும் சலிக்கவே முடியாத அளவுக்கு. காரணம், எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ்நாட்டிலே வாழ்ந்த ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு பெரும் பாடம். அதை மிக அழகாக மற்றவர்களுக்கு மட்டுமல்லாமல் கழகத்தை சேர்ந்தவர்கள், பேச்சாளர்கள் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையிலே தொகுத்து அதை கொடுத்திருக்கிறார்கள். அண்ணன் அவருடைய சிறப்பு. எதை செய்தாலும் அதை உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். அந்த வகையிலே நாம் பார்க்கின்றோம், கடந்த சில ஆண்டுகளாக இந்த புத்தகங்களை ஆங்கிலத்திலும் கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் இந்தியாவிலே பிற மொழிகளுக்கு செல்ல முடியும், மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும் என்ற வகையிலே இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கின்றவர்கள் மட்டுமல்ல, மலேசிய நாட்டில் கூட சமீபத்தில் அங்கே மண்ணை போல மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சென்னைக்கு வருவன் அண்ணனை சந்திக்க வேண்டும் என்ற அளவுக்கு அவருடைய சாதனைகள் உலகமெங்கும் பேசப்படுகின்றன. அந்த வகையிலே இந்த அருமையான கின்னஸ் கலைஞர் என்கின்ற புத்தகத்தை அதை தமிழிலும் ஆங்கிலத்திலும் இன்றைக்கு கொண்டு வந்து அதனுடைய வெளியீட்டு விழா நடைபெற இருக்கின்றது. இதற்கு மிகவும் பொருத்தமானவர் யார் என்று சொன்னால், நம்முடைய முத்தமிழ் அறிஞர் அவர்களோடு தோளோடு தோள் நின்று அவரோடு பயணித்தவர், மிக நீண்ட பயணம் கொண்டவர். அவரை நூலகம் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞரோடு பழகியவர் நம்முடைய இன்றைக்கு வெளியிட வந்திருக்கின்ற நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் நாம் உவகையை கொள்கின்றோம். அந்த பெரும் படைப்பின் வியப்பில் இருந்து நாம் மீள்வதற்குள் இதோ ஒவ்வொருத்தருமே இப்போ கிண்ண சாதனைகளா மாறி இருக்கிறீங்க. அவர்களுடைய கலைஞரால கிண்ண சாதனை தான். உலகத்திலேயே முதல் முறையா திருநங்கைகள் திருநம்பிகள் 1063 பேர் பங்கேற்று ஓடி அதுவும் ஒரு மிகப்பெரிய சாதனை பிடிச்சிருக்கீங்க. எனவே இது சாதாரண மாரத்தான் அல்ல, இது சமூக நீதி மாரத்தானாக அமைந்திருக்கிறது. கலைஞர் நூற்றாண்டு மாரத்தான் இதுவரை உலகத்திலே எங்கும் நடைபெறாத வகையில சிறப்பாக இது நடைபெற்றிருக்கிறது. மாரத்தான் ஓட்டம் என்பது உடல் உறுதிக்கு மட்டுமல்ல, உள்ள உறுதிக்கும் இது அடித்தளமாக அமையும். நம்மை சுறுசுறுப்பாக வச்சிருக்கோம். இந்த 4 மாரத்தான் ஓட்ட நிகழ்வுகளிலிருந்து சேவை வரி நீங்களாக பெறப்பட்ட ரூபாய் 5,96,96,869 ரூபாயினை மருத்துவ சேவை பணிகளுக்காக எப்படி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தாம் வாழ்ந்த இல்லத்தை மருத்துவமனைக்கு வழங்க சொல்லி இருக்கிறாரோ, அதே போல அவரது நினைவால் நடத்தப்பட்ட மாரத்தான்களின் ஒட்டுமொத்த நிதியையும் மருத்துவ செயல்பாட்டிற்கே வழங்கி இருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள். இன்று ஜனவரி 4, 2025 YMCA புத்தக காட்சி அரங்கில் வெளியிடப்படும் இன்னும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பெயரில் கலைஞர் நினைவு பன்னாட்டு மாரத்தான்களின் சாதனை
விளக்க நூலாக வெளியிடப்படுகிறது. அது மட்டுமல்லாது கலைஞர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கத்தையும் இது உள்ளடக்கியிருக்கிறது. நூலில் தமிழ் மற்றும் ஆங்கில பணிகளை கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். நூலில் தமிழ் பணியை மேலாள் காவல்துறை இயக்குனர் திரு சைலேந்திர பாபு அவர்களும், ஆங்கில பணியை அகில உலக செஸ் சாம்பியன் திரு குகேஷ் அவர்களும் பெறுவது பெருமைக்குரிய ஒன்று. நூலின் சிறப்பை திரு குன்றக்குடி கொண்டமல அடிகளாரும் இந்து நாளேட்டின் மேலாள் ஆசிரியர் திரு என் ராம் அவர்களும் வாழ்த்துறையால் வழங்க இருப்பதும் பெருமை எனலாம். நூலை பதிப்பித்த திருமகன் நிலையத்திற்கும் எமரால் பதிப்பகத்திற்கும் நம் வாழ்த்துக்களும் நன்றிகளும் என்றும் உண்டு. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களின் எழுத்து பணிகள் தொடரவும் மக்கள் பணிகள் ஓட்டவும் வாழ்த்துக்களை சொல்லி இதோ கின்னஸ் கலைஞர் நூல் வெளியீட்டு விழா இனிதே தொடங்கி வரலாற்றில் முத்திரை பதிக்க இருக்கிறது. போற்றும் பகுத்தறிவுவாதி ஆன்மீக சிந்தனையாளர் ஐயா குன்றக்குடி அடிகளார் அவர்களுக்கு ஐயா சிறப்பு செய்கிறார்கள். அகில உலகத்தின் சதுரங்க சாம்பியன் திரு குகேஷ் அவர்களுக்கு அமைச்சர் பெருமான் சிறப்பு செய்கிறார். நீங்கள் இன்னும் பலமாக தரவழிகளை வழங்கலாம். இந்த மன்றம் மகிழ்ச்சியில் ஆட்டும். மேலாள் காவல்துறை இயக்குனர் முனைவர் ஐயா சைலேந்திர பாபு அவர்களுக்கு அமைச்சர் பெருந்தகை இப்பொழுது மலர்மாலை அறிவித்து சிறப்பு செய்கிறார். நிறைவு பரிசையும் வழங்குகிறார். முனைவர் எமரால்டு பதிப்பதற்கு நிறுவனர் ஒளிவண்ணன் அவர்களுக்கு அமைச்சர் பெருமான் சிறப்பு செய்கிறார். அடுத்ததாக ஒளிவண்ணன் அவர்கள் நிறைவு பரிசை பெறுகிறார். மதிப்புமிக்க திருமகள் நிலையத்தின் நிறுவனர் திரு டாக்டர் பழனியப்பன் அவர்கள் அமைச்சர் பெருமான் கரங்களால் சிறப்பு செய்யப்படும். நீர்வளத்துறை அமைச்சர் கின்னஸ் கலைஞர் என்னும் வரலாற்று சிறப்பு மிக்க கம்பீரமான நூலை அமைச்சர் பெருந்தகை மாசு அவர்களின் கடுமையான உழைப்பில் உருவான நூலை இப்பொழுது வெளியிடுகிறார். 320 பக்கங்கள் கொண்ட இந்த நூல் அமைச்சர் பெருமானின் பெரும் உழைப்பை நமக்கு பறைசாற்றுகிறது. ஓய்வறியா சூரியன் கலைஞரின் புகழை போற்றுகின்ற கம்பீரமான நூல்தான் கின்னஸ் கலைஞரின் நூல். அதனுடைய தமிழ் படியை இப்பொழுது சீரும் சிறப்புமாக நீர்வளத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். நன்றி. அடுத்ததாக நூலின் ஆங்கில படியை இடப்புறமும் பூமியில் இருந்து புறையில் எழுகிறது போல எழுகிறது. நீங்கள் தரவழி வழங்கி ஆரம்பிக்கிறார். உலகத்தரம் வாய்ந்த ஒரு படைப்பாக கின்னஸ் கலைஞரின் முன்னோர் உருவாகி இருக்கின்றது. 320 பக்கங்கள் முழுக்க முழுக்க வண்ண படங்களாலும் உலகத்தரம் வாய்ந்த தாள்களாலும்